அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த விடல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இதற்கு முன்னாடி நடந்த செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் ரிவிஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2024 இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம்ஸுக்கு தேவையான முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு லெசன் வைஸாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி, மேக்ஸ் எல்லாமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். அந்த வீடியோஸை பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதாவது 11th and 12th பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2024 இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் 12th பயாலஜிக்கான செகண்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். அதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா நினச்சி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய முழு ப்ரிப்பரேஷனும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்காக இருக்கணும். அப்படி இருந்தால் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம அடுத்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் தான். இந்த மார்க்ஸ் நம்ம ஜஸ்ட்டு ஸ்கூல் லெவல் தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். பப்ளிக் எக்ஸாம் மார்க் தான் அடுத்தடுத்து கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் மார்க் தான் ரொம்ப முக்கியம். அதனால் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது, ரிவிஷன் கொஷின் பேப்பர் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு பப்ளிக் எக்ஸாம்ஸுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஆல்ரெடி நம்ம பயாலஜிக்கு ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு, ரிவிஷன் எக்ஸாம் கொஷின்ஸு எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். மோஸ்ட்லி அது படித்தாலும் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இதில் 2 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துன்னு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான அனைத்து முக்கியமான கொஷின்ஸும் நம்ம அப்லோட் பண்ணோம். ப்ளஸ் எக்ஸாம் டைம்லேயும் நம்ம அப்லோட் பண்ணோம். அதனால் அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்போமிக்சிஸ் என்றால் என்ன, தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் என்றால் என்ன, ஆக்கிரமிப்பு செய்துள்ள அயல்நாட்டு தாவரங்கள் என்றால் என்ன, உணவுச் சங்கிலி என்றால் என்ன, டாப்சன் அலகு என்றால் என்ன, சோற்றுக்கற்றாயோட ஒப்பனை பயன்பாடு. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பிணைப்பு குறுக்கேற்றம், தடைக்கட்டு நோதி என்றால் என்ன, தாவரங்கள் ரிட்டிடோம். இதெல்லாமே நீங்கள் உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம்ஸ் ஃபஸ்ட்டு நடந்திருந்தாலும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள், தன்மகரந்த சேர்க்கை தடுக்க இருபால் மலர் மேற்கொள்ளும் 2 உத்தி. அதுக்கடுத்து உயர் தாவரங்களில் தழவழி இனப்பெருக்கத்திற்கு கையாளப்படும் பாரம்பரிய முறை, தாவரத்திசு வளர்ப்பின் பயன், மீண்டும் காடுகளை உருவாக்குவதால் ஏற்படும் விளைவு, புலனுறவு மாற்றும் மருந்துகள் என்றால் என்ன, அபீன் மற்றும் கஞ்சா செடியோட குறிப்பு. இதெல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் தான். அதுக்கடுத்து பயோசாலஜியில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புனித தோப்புகள் என்றால் என்ன, சாக்ரட் குரூஸ், கோயில் காடுகள்னு சொல்லுவோம் தெரியுங்களா, அதுதான் அப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆர்கச் காரணியோட மரபு வழி கட்டுப்பாடு குறித்து வெயினரின் கருதுகோள், சிவப்பு ஒயின் மற்றும் வெள்ளை ஒயின் வேறுபாடு, இருவேறு சிற்றங்களுக்கிடையே ஒன்ன சார்புகள் ஏதேனும் 2, நகலாக்கத்தின் சாதக பாதகம், விந்து திரவத்தில் அடங்கியுள்ள பகுதி பொருட்கள், சூழல் சுகாதார கழிவறைகள் பற்றி சுருக்கமாக எழுது. அதுக்கடுத்து அமிலமழை என்றால் என்ன, அதன் விளைவு, ராவல்ஃபியா மாமிட்டோரியா எனும் மருந்து தாவரத்தில் உள்ள செயல்படு வேதிப்பொருள் என்ன, இது எந்த வகை பல்வகைத்தன்மையை சார்ந்தது, ஸ்பாஞ்சுகளின் ஜெம்யூல் பாகங்களுடன் படமறைந்து வரைக, ஆப்பிரிக்க தூக்க வியாதி ஏற்படுத்த புரோட்டோசோவின் அறிவியல் பெயரை எழுதுக, பால்வினை தொற்று 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. பாக்டீரியா பால்வினை தொற்று பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கடத்து ஆற்றல் என்ன, அமைப்பினை வாகலுடன் பரவிருந்து விளக்கு, உயிரின தோற்றம் குறித்து சோதனை அணுகுமுறையை யூரே மற்றும் மில்லர் ஆகியோரின் சோதனை படத்துடன் விவரி, இயல்பான செல்கள் மற்றும் புற்றுநோய் செல்கள் என்றால் வேறுபடுத்துக. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது படிச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாமே வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.